நமஸ்காரம். அமாவாசை தர்ப்பணத்திற்கு வேண்டியவைகள்: பஞ்சபாத்திர உத்தரணி, சொம்புல ஜலம், பவித்திரம், கூர்ச்சம், கட்டதர்பை, கருப்பு எள்ளு, மணப்பலகை அல்லது கர்ப்பாசனம் அல்லது பிளாஸ்டிக் மேட், சில்லறை காயின், வெத்தலைப்பாக்கு பழம், பாத்திரத்தில் ஜலம் அனைத்தும் தேவை. ஓம் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர. வலது கையில் மோதிர விரலில் பவித்திரம் போட்டுக்கொண்டு 3 கட்டகர்ப்பங்களை காலுக்கு அடியில் போட்டுக்கொண்டு கை ஜலம் தொட்டு அலம்பி விட்டு 3 கட்டகர்ப்பங்களை பவித்திரத்துடன் மடக்கிக் கொள்ளவும். கணபதி தியானம். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. பிராணாயாமம். ஓம் பூஹ், ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्सुवरो. संकल्पम्. ममोपात्त समस्त दुरित क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव विपोहति न संशयः. श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्. श्री गोविन्द गोविन्द गोविन्द. अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य आद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे 28तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सगाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि 6 संवत्सराणां मध्ये कुरोदि नाम संवत्सरे उत्तरायणे ग्रीष्म ऋतौ मिथुनमासे शुक्लपक्षे दशम्यां पुण्यतिथौ भौमवासर युक्तायां विशाखा नक्षत्र युक्तायां साध्यनाम योग காலை 6:40 வரை. பிறகு சுபநாம யோக கரஜை கரண யுக்தாயாம் ஏவங்குண விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் தசம்யாம் புண்ணியதிதௌ. இடம் பண்ணிக்கொள்ளவும். உங்கள் கோத்திரம் சொல்லவும். கோத்ரானாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பிதர் பிதாமஹ பிரபிதாமஹானாம். இதை அம்மா இல்லாதவர்கள் சொல்லவும். மாத்ரு பிதாமகி பிரபிதாமகீனாம். அம்மா உள்ளவர்கள் பிதாமகி பிதுः பிதாமகி பிதுः பிரபிதாமகீனாம். அம்மாவின் கோத்திரம்.
அம்மாவின் அப்பாவோ அம்மாவோ உயிரோடு இருந்தால் அவர்கள் சொல்ல வேண்டாம். இல்லாதவர்கள் அம்மாவின் கோத்திரம் சொல்ல வேண்டும். கோத்ரானாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மத் சபத்னீக மாதாமஹ மாதுः பிதாமஹ மாதுः பிரபிதாமகானாம் உபய வம்ச பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் சைத்திர விஷு புண்ணியகாலே மேஷரவி சங்கரமன்ன ஸ்ராத்தம் திலதர்ப்பண ரூபேன அத்தியகரிஷ்யே. துவைத்தரத்துடன் சேர்த்து வைத்துள்ள கட்டதர்பைகளை தெற்கு பக்கம் போடவும். பூமலை உபவீதமாக மாற்றிக்கொண்டு கையை ஜலத்தால் துடைத்துக் கொள்ளவும். மறுபடியும் பூனல் இடமாக மாற்றிக்கொள்ளவும். தாம்பாளத்தில் கட்டதர்பங்களை பரப்பி அதன் மேல் கூர்ச்சத்தை தெற்கு நுனியாக வைக்கவும். எல்லை மோதிர வரல், ஆள்காட்டி வரல், கட்டவரல், இந்த 3 விரல்களால் எல்லை எடுத்துக்கொள்ளவும். மந்திரம் சொல்லவும். மந்திரம் சொல்லிய பிறகு மரித்தாறு போல் கூர்ச்சத்தின் மேல் போடவும். ஆயாத பிதரஹ சௌம்யாஹ கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மப்யம் ததத்தோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சே மம வர்க்கத்வய பித்ருணாம் ஆவாஹயாமி. 3 கட்டதர்பங்களை கையில் வைத்துக் கொண்டு சொல்லவும். சகிருதா சின்னம் பர்ஹிஹி ஓர்ணாமிருது ஸ்யோனம் பித்ருபிஸ்த்வா பராம்யஹம் அஸ்மின் சீதந்து மே பிதரஹ சௌம்யாஹ பிதாமஹாஹ பிரபிதாமஹாஹ அன்னுகைः சஹ வர்க்கத்வய பித்ருணாம் இதமாசனம். கட்டதர்பையை கூர்ச்சம் உள்ளது போல் கட்டதர்பையை மரித்தாறு போல் வைக்கவும். அதன் மேல் உத்தரணியை வைக்கவும். பிறகு எல்லை எடுத்துக்கொண்டு மரித்தாறு போல் போடவும். திலாதி சகல ஆராதனை சுவர்ச்சிதம். பிறகு பஞ்சபாத்திரத்தில் எள்ளு போட்டுக்கொண்டு தர்ப்பணம் செய்யவர்கள் செய்யலாம். அவ்வப்போது கட்ட விரலிலும் மோதிர விரலிலும் ஆள்காட்டு விரலின் எல்லை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தடவையும் தர்ப்பணம் செய்யும் போது எடுத்துக்கொள்ளலாம். முதலில் அப்பா வர்க்கத்துக்கு தர்ப்பணம் ஆரம்பம். உதீரதாம் அவரே உத்பரசஹ உன்மத்யமாஹ பிதரஹ சோம்யசஹ அசும் யஈஹு அவர்காஹ ரிதக்ஞாஹ தேன பந்தோ பிதரஹவேஷோ. உங்கள் கோத்திர சொல்லவும். கோத்ரானு அப்பாவின் பெயர் சொல்லவும். சர்மனஹ பசுரூபான் அஸ்மத் பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அங்கியசோனஹ பிதரஹ நவக்வாஹ அதர்வாணஹ பிருகவஹ சோம்யசஹ தேஷாம் வயம் சுமதௌ யக்ஞியானாம் அபிபத்ரே சோமனசே ஸ்யாம. கோத்திரத்தை சொல்லுவோம். கோத்ரான் அப்பாவின் பெயர் சொல்லுவோம். சர்மனஹ வசுரூபான் அஸ்மத் பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஆயந்துனஹ பிதரஹ மனோஜசவஹ ஜவசஹ அந்தப்பு. ஆயந்துனஹ பிதரஹ மனோஜவசஹ சோம்யசஹ அக்னிஷ்வாத்தாஹ பதிபிஹி தேவயானைஹி அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதயா மதந்து அதிப்ரவந்து தேவந்து அஸ்மான். கோத்திரத்தை சொல்லுவோம். கோத்ரான் அப்பாவின் பெயரை சொல்லுவோம். சர்மனஹ வசுரூபான் அஸ்மத் பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ருன். கோத்திரத்தை சொல்லுவோம். கோத்ரான் அப்பாவின் பெயர் சொல்லுவோம். சர்மனஹ ருத்ரரூபான் அஸ்மத்
पितामहान् स्वधा नमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः स्वधा नमः पितामहेभ्यः स्वदाविभ्यः स्वधा नमः प्रपितामहेभ्यः स्वदाविभ्यः स्वधा नमः अक्षन् पितरः गोत्रते சொல்லவும் गोत्रान् அப்பாவின் அப்பா பேர் சொல்லவும் शर्मणः रुद्र रूपान् अस्मत् पितामहान् स्वधा नमस्तर्पयामि एचेह पितरः एचनेह याज्ञश्च विद्मयान् उचन प्रविद्म अग्ने तान् वेत्त इति ते जातवेदः तया प्रत्तं स्वदया मदन्तु गोत्रते சொல்லவும் गोत्रान् शर्मणः गोत्रान् அப்பாவின் அப்பா பேர் சொல்லவும் शर्मणः रुद्र रूपान् पितामहान् स्वधा नमस्तर्पयामि मधुवाता ऋतायते मधुक्षरन्ति सिन्धवः माद्वीर्णः सन्तु ओषधीः गोत्रते சொல்லவும் गोत्रान् அப்பாவின் தாத்தா பேர் சொல்லவும் शर्मणः आदित्य रूपान् अस्मत् प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि मधुनक्तम् उदोषसि मधुमत् पार्थिवम् रजः मधुद्योः अस्तु नः पिता गोत्रते சொல்லவும் गोत्रान् அப்பாவின் தாத்தா பேர் சொல்லவும் शर्मणः आदित्य रूपान् अस्मत् प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमान् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रते சொல்லவும் गोत्रान् அப்பாவின் தாத்தா பேர் சொல்லவும் शर्मणः आदित्य रूपान् अस्मत् प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि அம்மா இல்லாதவர்கள் இந்த 3 தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா அம்மா பெயர் சொல்லவும். நாம்னீஹி வசரூபாஹ அஸ்மத் மாத்ருஹ் சதா நமஸ்தர்ப்பயாமி 3 முறை இதே சொல்லவும். கோத்ராஹ நாம்னீஹி வசரூபாஹ அஸ்மத் மாத்ருஹ் சதா நமஸ்தர்ப்பயாமி गोत्राः नाम्नीः वसुरूपाः अस्मत् मातृः स्वधा नमस्तर्पयामि गोत्रते சொல்லுவோம். गोत्राः அப்பாவின் அம்மா பெயர் சொல்லுவோம். नाम्नीः रुद्ररूपाः पितामहीः स्वधा नमस्तर्पयामि இதேபோல் 3 முறை சொல்லுவோம். गोत्राः नाम्नीः रुद्ररूपाः अस्मत् पितामहीः स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः अस्मत् पितामहीः स्वधा नमस्तर्पयामि गोत्रते சொல்லுவோம். गोत्राः அப்பாவின் பாட்டி பெயர் சொல்லுவோம். नाम्नीः आदित्यरूपाः अस्मत् प्रपितामहीः स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः अस्मत् प्रपितामहीः स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः अस्मत् प्रपितामहीः स्वधा नमस्तर्पयामि அம்மா உள்ளவர்கள் இந்த 3 தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். கோத்ராஹ அப்பாவின் அம்மா பெயர் சொல்லுவோம். நாம்னீஹ வசுரூபாஹ அஸ்மத் பிதாமஹீஹ சதா நமஸ்தர்ப்பயாமி இதேபோல் 3 முறை. கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ அஸ்மத் பிதாமஹீஹ சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ அஸ்மத் பிதாமஹீஹ சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லவும். கோத்ராஹ அப்பாவின் பாட்டி பேர் சொல்லவும். நாம்னீஹ ருத்ரரூபாஹ அஸ்மத் பிதுஹ் பிதாமஹீஹ சதா நமஸ்தர்ப்பயாமி இதேபோல் 2 முறை. கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ அஸ்மத் பிதுஹ் பிதாமஹீஹ
स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः अस्मत् पितुः पितामहीः स्वधा नमस्तर्पयामि गोत्रத்தை சொல்லுவோம். கோத்ராஹ அப்பாவின் கொள்ளுப்பாட்டி பெயர் சொல்லுவோம். நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் பிதுः பிதாமஹீஹ பிதுः பிரபிதாமஹீஹ சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் பிதுः பிரபிதாமஹீஹ சுதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் பிதுः பிரபிதாமஹீஹ சுதா நமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தகப்பனாருக்கு தர்ப்பணம் பண்ண போறோம். அவளுடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ரானு அம்மாவின் அப்பா பேர் சொல்லிக்கோங்க. சர்மனஹ வசுரூபான் அஸ்மத் மாதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. இதே போல் 3 முறை. கோத்ரான் சர்மனஹ வசுரூபான் அஸ்மத் மாதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மனஹ வசுரூபான் அஸ்மத் மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவின் கோத்திரத்தை சொல்லிக்கணும். கோத்ரான் அம்மாவின் தாத்தா பெயர் சொல்லிக்கணும். சர்மனஹ ருத்ரரூபான் அஸ்மத் மாதுः பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இதேபோல் 3 முறை. கோத்ரான் சர்மனஹ ருத்ரரூபான் அஸ்மத் மாதுः பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மனஹ ருத்ரரூபான் அஸ்மத் மாதுः பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவின் கோத்திரத்தை சொல்லிக் கொள்ளுங்க. கோத்ரான் அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கொள்வோம். சர்மனஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் மாதுः பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மனஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் மாதுः பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மனஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் மாதுः பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவின் அம்மா பாட்டி கொள்ளு பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ண போறோம். அம்மாவுடைய கோத்திரத்தை சொல்லிக்குங்க. கோத்ராஹ அம்மாவின் அம்மா பேர் சொல்லிக்குங்க. நாம்னீஹி வசுரூபாஹ அஸ்மத் மாதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இதே போல் 3 முறை. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ அஸ்மத் மாதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ அஸ்மத் மாதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவின் கோத்திரத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். கோத்ராஹ அம்மாவின் பாட்டி பெயர். நாம்னீஹி ருத்ரரூபாஹ அஸ்மத் மாதுः பிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இதேபோல் 3 முறை. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ அஸ்மத் மாதுः பிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ அஸ்மத் மாதுः பிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவின் கோத்திரத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். கோத்ராஹ அம்மாவின் கொள்ளுப்பாட்டி பெயர். நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் மாதுः பிரபிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இதேபோல் 3 முறை. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் மாதுः பிரபிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் மாதுः பிரபிதாமஹீஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத
वर्गद्वय पितॄन् स्वधा नमस्तर्पयामि ज्ञाताज्ञात वर्गद्वय पितॄन् स्वधा नमस्तर्पयामि ज्ञाताज्ञात वर्गद्वय पितॄन् स्वधा नमस्तर्पयामि ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्त तर्पयत मे पितॄन् तृप्यत 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 கையில் இல்லாமல் அலம்பிக் கொள்ளவும். பூணல் உபவீதமாக போட்டுக்கொண்டு வலம் போட்டுக்கொண்டு முடிந்தவர்கள் எழுந்து நின்று சொல்லவும், முடியாதவர்கள் உட்கார்ந்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். தேவதாभ्यः पितृभ्यश्च महायोगिभ्यः एव च नमः स्वधायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्तर कृतानि च तानि तानि विनश्यन्ति प्रदक्षिण पदे पदे. தன்னைத்தானே 3 பிரதட்சணம் செய்துவிட்டு நமஸ்காரம் செய்து கொள்ளவும், பிறகு உட்காரவும், பூணலை இடம் பண்ணிக் கொள்ளவும், எல்லை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரத்தை சொல்லவும். वसुरुद्र आदित्य स्वरूपेभ्यः अस्मत् वर्गद्वय पितृभ्यः नमः. 2 எல்லை குறிச்சத்தை மேல் போடவும். பிறகு உபவீதமாக பூணலை போட்டுக்கொண்டு திரும்பவும் பிரார்த்தனை சொல்லுகிறோம். देवताभ्यः पितृभ्यश्च महायोगिभ्यः एव च नमः स्वधायै स्वाहायै नित्यमेव नमो नमः. பூணல் இடம் பண்ணிக் கொள்ளவும், எல்லை எடுத்துக்கொண்டு மந்திரம் சொல்லவும். आयात पितरः सौम्याः गम्भीरैः पतिभिः पूर्वैः प्रजाम् अस्मभ्यम् ददतोर्यञ्च दीर्घायुत्वञ्च शतशारदञ्च अस्मात् कूर्चाद् वर्गद्वय पितॄणाम् यथास्थानम् प्रतिष्ठापयामि. எல்லை மறித்தாமல் போடவும், தாம்பாளத்தில் உள்ள கூர்ச்சத்தை பிரித்து கொள்ளவும். எல்லா தர்ப்பத்தையும் எடுத்துக்கொண்டு கையில் வலது கையில் மறித்தார் போல் வைத்துக் கொள்ளவும். மறித்தார் போல் வைத்துக் கொள்ள இடம் இடத்தில் நுனி எல்லாம் வலது கையில் கட்டவர்கள் பக்கம் இருக்கவும். பாக்கி இருக்கும் 2 எல்லை எடுத்துக்கொள்ளவும். ஜலத்தை இடது கையை வைத்துக் கொள்ளவும். மந்திரம் முடிந்தவுடன் தர்பை எள்ளு ஜலம் எல்லாத்தையும் கீழே விட்டு விடவும். தாம்பாளத்தில் येषा न माता न पिता न बन्धुः नान्यगोत्रिणः ते सर्वे तृप्तिमायान्तु मया उत्सृष्टैः कुशोदकैः तृप्यत तृप्यत तृप्यत. எல்லாத்தையும் விட்டு விட்டு கையில் இல்லாமல் அலம்பிக் கொள்ளவும். பூணலை சரியாக போட்டுக் கொள்ளவும். வெத்தலை பாக்கு தட்சிணை வைத்துக் கொண்டு உதிரணியால் வெத்தலை பாக்கி ஜலம் அடக் கொள்ளவும். மந்திரம் சொல்லவும். हिरण्यगर्भ गर्भस्थम् हेम बीजम् विभावसोः अनन्तपुण्यफलदम् अत शान्तिम् प्रयच्छ मे मम अनुष्ठित मम वर्गद्वय पितॄन् उद्दिश्य दर्श श्राद्ध तिलदर्पण साद्गुण्यम् यथाशक्ति हिरण्यम् ब्राह्मणाय संप्रदते नमः. ஓம் தத்சத். தாம்பாளத்தை கீழே வைத்துவிட்டு நமஸ்காரம் செய்யும். शतमानं भवति सदायुः पुरुषः शतेन्द्रियः आयुष्येवेन्द्रिये प्रतितिष्ठति पितृप्रसाद बल सिद्धिरस्तु. உட்கார்ந்து கொள்ளவும். கை ஜலம் வைத்துக் கொண்டு மந்திரம் சொல்லவும். कायेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेः स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायण इति समर्पयामि. अनुष्ठितं मम वर्गद्वय पितॄन् उद्दिश्य चैत्र विषु पुण्यकाल मेषरवि शङ्करमन श्राद्ध मंत्रफल साद्गुण्यम् इदं हिरण्यम् ब्राह्मणाय संप्रदते नमः. ओम तत्सत्. ब्रह्मार्पणमस्तु कृष्णार्पणमस्तु. कृष्ण कृष्ण कृष्ण. ஜலத்தை கீழே விடவும்.
பவித்திரத்தை காதில் வைத்துக் கொண்டு ஒரு ஆச்சமனம், பிறகு பவித்திரத்தை அவிழ்த்து விட்டு ஒரு ஆச்சமனம் செய்யவும், நெத்தி கெட்டுக்கொள்ளவும், பிரம்ம யஜ்யம் செய்யவும்.